பஸ்ஸை எடுத்துட்டு குடும்பத்தோட கிளம்பிட்டோம். எங்கன்னு பாக்குறீங்கன்னா ரீசெண்டா வந்து என் மச்சானுக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு. ஸோ மேரேஜுக்கு பொண்ணு எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் பொண்ணு எடுத்தோம். ஸோ பொண்ணு வந்து நம்ம காரைக்காலில் வந்து மேரேஜ் முடிஞ்சனால ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வந்து பொண்ணு வீடு பொண்ணு ஊர்லாம் தெரியல அப்படிங்கிறதுக்கு குடும்பத்தோட எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு பஸ்ஸை எடுத்துட்டு நேராக திண்டுக்கல் கிளம்பிட்டோம். போற வழி ஃபுல்லா செம்ம ஃபன்னா ஜாலியா. திண்டுக்கல் நம்ம காரைக்கால ரொம்ப தூரமா இருக்கிறதுனால காலையில ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கிட்ட திருச்சி டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணோம். ஸோ அதோட பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து காலை டிஃபனை முடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போன டிஃபன் எடுத்து அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இடம் ஒரு செம்ம வியூ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப திண்டுக்கலுக்கு நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து திண்டுக்கலை ரீச் பண்ணோம். திண்டுக்கல் ரீச் பண்ணோம். இந்த ஒரு பழையாசில லொகரை தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபம் உள்ள போனோம்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட அப்படியே இன்ட்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கூட இருந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட உள்ளே போயிட்டோம். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏரியாலாம் வடி பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து தம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அது சும்மா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பிரியாணிலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுலாம் அழைச்சிட்டு நேராக கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு கடையில் செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து முறுக்குக்கு ரொம்பவே ஃபேமஸ் போல். இந்த இடத்துல எந்த கடையில் வந்து நல்ல முறுக்கு கிடைக்குன்னு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் முறுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பயணம் மீண்டும் தொடர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கிட்ட நம்ம காரைக்கால் ரீச் பண்ணிட்டோம். இதோட அந்த குட்டி விழாக்கையும் முடிச்சுக்கிறேன். பாய்.